நான் முதலாவது ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். நாட்களில் வாலிப பிள்ளைகள் தேசத்துக்கு ஒரு தூண்கள். வாலிபர்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் வளர்ந்து அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை பிடிக்க முடியாதபடி அந்த பிள்ளைகள் நிறைய வாலிப பிள்ளைகள் டக்குன்னு இறந்துடுறாங்க, இறந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி 50 வயசு கூட 40 வயசு கூட தாண்ட முடியல அவங்களால. அதனால் அப்படி ஒரு பயங்கரமான பிரச்சனைகள் இன்றைக்கி. மதுபானத்தை குடிக்க வச்சுருந்தான், போதையை போட வச்சுருந்தான், நண்பர்கள் சொல்கிறத கேட்க வைக்கிறான், சுத்த வைக்கிறான். அதனால் தாய் தப்புனுக்கு கீழ்ப்படி விட மாட்டேங்கிறான். அதனால் பிசாசு தான் அந்த காரியத்தெல்லாம் செய்கிறான். குடும்ப நிம்மதியெல்லாம் கெடுக்கிறது பிசாசு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஜெபிங்க. நீங்கள் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, வாலிபர்களுக்காக ஜெபிங்க, தேச பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிங்க. தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால் எல்லாத்துக்காக ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். எல்லா பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்களும் திருமணம் முடிந்து குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களும் வளர்க்கணும். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்களுடைய குடும்பத்தில் நினச்சிறாங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைகள் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. விபத்துகள் பைக்கில் போகும்போது பார்த்திங்கனாலே பயங்கரமாக இருக்கும், நமக்கே பயமாக இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக போவாங்க. 3 பேர் 4 பேர் உட்காந்துட்டு வண்டியில் பயங்கரமாக இறச்சிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலிப பையங்க பைக் அப்படி தலைகீழ தூக்கிக்கிட்டு அப்படியே போவாங்க. அதெல்லாம் நம்மளை பார்த்தா அப்படியே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. கீழே விழுந்தாங்கன்னா மல்லாக்க விழுந்தாங்கன்னா மண்டையில் மூளை அடிச்சிட்டு செதறிடும் மூளை. சாஸ் என்னெல்லாம் சேட்டை பண்ண வைக்க பாருங்க. வாலிப பிள்ளைகளை ஒரு வார்த்தைக்கும் கீழ்ப்படி விடாதபடி அவன் ரொம்ப அந்த பிள்ளைகளை அப்படி ஒரு இது பண்ணி அந்த பிள்ளைகளை குடும்பத்தை சீரழிக்கிறான். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே சீரழிச்சிட்டு இருக்கான் சாசு. அதனால் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை அறியாத பிள்ளைங்களாலும் ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவிகளை பரிசுத்தப்படுத்தி எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்க தான் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வருமே தவிர நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம்னா பாதுகாப்பு வராது. நிறைய பிள்ளைகளை இப்போ திருமணம் முடிஞ்சு 3 நாளைக்குள்ளே கொண்டுருதான், 1 வாரத்துக்குள்ளே கொண்டுருதான். அந்த பிள்ளைகளை ஒருவருக்கு புரிஞ்சு செயல்பட முடியலை. அந்த பிள்ளைங்களால் அவங்க புரிஞ்சுக்க முடியல. சின்ன பிரச்சனைனால அது பெருசாக எடுத்து அந்த பிள்ளைங்க அப்படியே அதை நினச்சி குடும்பத்தில் சொல்லி குடும்பத்தில் குழம்பி பாடுபட்டி கடைசியாக 2 குடும்பமும் சீரழிஞ்சு அப்படியே கடைசி அந்த பிள்ளைங்களை உயிரை பிசாசி எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால் பிசாசு அவ்வளோ ஒரு தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காத பிள்ளைகள் கூட ஏசப்பாட்ட சொல்லுங்கள். நமக்காக தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. சாசி விரிவில் அழிக்க தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார்னு வேதத்தில் பார்க்குறோம். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார்னு வேதத்தில் பார்க்குறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே ஏசப்பா நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளை தேவநாயகத்தை விடுதலை பண்ண வேண்டும். ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு நல்லா விடுதலை கொடுங்க, பிள்ளைகளை ரட்சிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சத்திர ஏசப்பா. நாட்களும் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டரே வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரீச்சிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாக்கப்படட்டையா. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மலமாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பிசாசு கிரியில கட்டி ஜெபிக்கிறையா, விக்கிரத்து கிரியில கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே சோத்திர. ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசு கிரியில கட்டி ஜெபிக்கிறையா. இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிற பிசாசு கிரியில கட்டி ஜெபிக்கிற விக்கிரத்து கிரியில கட்டி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால விக்கிரத்து கிரியில கட்டுகிற ஆண்டவரை விக்கிரத்து கிரியில கட்டி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே விபச்சார கிரியில கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே வேசித்தனத்து கிரியில இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறையா. சர்ப்பதி கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. சர்ப்பதி கிரியில கட்டுகிறேன் ஆண்டவரே. சர்ப்பதி கிரியில கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக ஜெபிக்கிறேன். சர்ப்பதி கிரியில இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். சர்ப்பதி கிரிகளை செயலுக்கு போகக்கூடாது, செயலுக்கு போகட்டையா. அது கிரிகளை கட்டி ஜெபிக்கிறிய பொல்லாத கிரியில் அக்கினியால் எரிஞ்சி சாம்பலாய் போகட்டும். பாகாலின் பலிப்பிடங்களை தகப்பனே அக்கினினால் சுட்டெரித்து மட்டும் தேவனே, எலியாவின் தேவனே பாகாலின் பலிப்பிடங்களை சுட்டெரிச்சு போடுங்கப்பா. கர்த்தருடைய அக்னி இறங்கட்டும் ஐயா, அவங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா. சாத்தாண்டி திட்டம் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். சாத்தாண்டி திட்டம் செயலிழந்து போகட்டும் சாமி.
ஆண்டவரே சாத்தான் போடுற எல்லா திட்டம் செயலிருந்து போகட்டும். எல்லா குடும்பங்கள்லையும் ஏசப்பா ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜெபிக்கிற எல்லா ஜனங்களுடைய கர்த்தர் போக்குவரத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிற எல்லா மக்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே எல்லா மக்களையும் மீட்டெடுக்குதல்ப்பா. அந்த உலகத்துக்கு வந்தீங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜனங்களுக்காக நான் வந்தேன், ஜனங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஐயா யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் தகப்பனே நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணுமே தானே ஐயா. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்தீரையா. விசுவாசி பிடியில் கிடக்கிற யாவரையும் விடுதலை பண்ணதுனப்பா. இந்த உலகத்துக்கு நீங்கள் இறங்கி வந்தீங்க தகப்பனே. சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா தகப்பனே. சோத்திர 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 சோத்திரையா. அன்றைய யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஆண்டவரே. சொந்தமானது வந்தீரையா. சொந்தமானவர்களோ உண்மை ஏற்றுக்கொள்ளாதபடி நிறைய மக்கள் இருக்காங்கப்பா. ஆண்டவரே சோத்திரப்பா. பிசாசு அப்படி சிந்தனையெல்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. கண்களெல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறாங்க. ஜனங்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட சூழ்நிலை இருக்காங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட டேசப்பா, ரட்சிக்கப்பட டேசப்பா, ரட்சிக்கப்பட டேசப்பா. எல்லா மக்களையும் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக கற்று மாற்றுங்கப்பா. உடைய கரம் கிரியை செய்துப்பா. தேச தலைவர்களாக ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்தாங்க ஏசப்பா, ரட்சித்தாங்க ஏசப்பா. அவங்க ஆத்மாவை நீ நேசிக்கிறீரே கர்த்தாவே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஒருவர் கூட அழித்து போகிறது சித்தல்லப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய நீடிய பொறுமையோடு இருக்கிறபடினா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டீசப்பா, ரட்சிக்கப்படட்டியா. உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டியா. எல்லா தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டீசப்பா, தலைவர் ரட்சிக்கப்படட்டியா. தேசத்தை ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டியா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா தகப்பனே. தேசத்தை ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டியா. வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜனங்கள் கண்டவரை வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் கிரியை செய்யுமா ஆண்டவரே, கிரியை செய்யுமா ஐயா, கிரியை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நல்லா படிக்கட்டும்ப்பா. பிள்ளைகள் படிக்கட்டையா, படிக்கட்டையா, படிக்கட்டையா. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே. படிப்பறிவு இல்லாதபடி இருக்கக்கூடாதப்பா. பிள்ளைகள் படித்து உலகத்தில் எல்லாம் தெரியணும்ப்பா. பிள்ளைகளுக்கு கத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லையா ஆண்டவரே. குடும்பத்தை பற்றி இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும் தகப்பனே. தகப்பனே உலகத்தை பற்றி அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளையா. உலகத்தில் என்ன நடக்குங்கிறது பிள்ளைகள் புரியணும் கர்த்தாவே. சோத்திரப்பா, சோத்திரம் ஆண்டவரே. வேலைக்கு போய் ஆண்டவரே அப்படி சம்பாத்தியம் பண்ணால் போதும் இல்லாத விடு ஆண்டவரே. சோத்திரப்பா தகப்பனே. சோத்திரம் எல்லா மக்களையும் குறித்து தகப்பனே. நாட்டு நடப்பில் என்ன நடக்கணும்னு பார்த்து அதில் செயல்பட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தை குறித்து பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும் தகப்பனே. அதுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம்னா என்னன்னு சொல்லி புரியட்டுமாப்பா. அதுக்குள்ளே ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, ஞானத்தை கொடுங்க தகப்பனே. குடும்பத்தை திருமணம் முடிந்து பொறுமையோடு பிள்ளைகள் கடந்து போடணும். சகிக்கிற தன்மை வேணும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தாய் தாக்கிட்ட இருந்து வளர்ந்தாச்சு. எதுவுமே திருமணம் முடிந்து கணவனோடு போயிருப்பாங்க. அவங்ககிட்ட எப்படி பழகணும் வைக்கணுங்கிற பிள்ளைகள் புரியட்டுமாப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஏசப்பா. கோபமே பிள்ளைகள் படக்கூடாதப்பா. சின்ன சின்ன காரியத்தை கூட பெருசாக தப்பாக நினைக்கக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே கணவன் மனைவி தகப்பனே அன்பாக இருக்கட்டும் தகப்பனே. ஒருவருக்கு அன்பாக இருக்கட்டும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை கொடுங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கூட தகப்பனே பொறுமையோடு சகித்து அவங்க கர்த்தாவே நல்ல பிள்ளைன்னு சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சின்ன சின்ன பிரச்சனைனாலும் குடும்பத்தில் ஃபோன் போட்டு தகப்பனே சொல்லி அதை பெருசாக்கி கடைசியில் உயிர் சேதத்தை உண்டு பண்ணியிருந்தாங்கப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறையா. பொறுமை அது அவசியமாப்பா. பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியமாப்பா. தாழ்மை அவசியம்ப்பா. அன்பு அவசியம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை பிள்ளைகள் கொடுத்து நாமத்தை பயன்படுத்துங்க. உலகம் முழுவதையும் பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ள கொடுக்குறையா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டையா, ரட்சிக்கப்படட்டையா. பாவத்துக்குள்ள இருந்து மறிக்கிறது சித்தம் இல்லைப்பா. பாவத்தில் இருந்து பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான்ப்பா அப்படி சித்தம். எல்லா பிள்ளைகளும் பாவத்திலிருந்து விடுதலை பெறட்டும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழட்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கட்டும். நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கட்டும். எல்லா மக்களும் நாங்கள் எல்லா மக்களும் நித்திய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளப்பா. நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீ ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களையும் கர்த்தாவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ பிரசங்கிக்க தீவிரமாய் தவறி சென்று நீங்கள் வேதத்தில் பார்க்குறையா. லூக்கா 4ஆம் அதிகாரத்தை கடைசி வசனத்தில் பார்க்கும்போது இது 2 வருஷம் பார்க்கும்போது ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க பண்ண வேண்டும் என்று தீவிரமாய் செயல்படுகிறப்பா. ஆண்டு அதே அந்த ஆத்ம பாரம் எல்லா கட்டுரை பிள்ளைகளுக்கு இருக்கட்டுங்கய்யா. ஆண்டவரே எல்லா மக்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டேசப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எழும்பட்டுமையா. அம்மாக்காக எழும்பட்டுமையா. எழும்புற பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுற பிரச்சனைகள் மறையிட்டையா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாக்கியதை போன்னு சொன்னீங்களப்பா.
உன்னை தொடுகிறேன், என் கண்மணியை தொடுகிறேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுறவங்கெல்லாம் கற்று சந்தியுமாண்டவரே. நிறைய பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுறாங்கப்பா. சந்தியுமாண்டவரே, சந்தியுமாண்டவரே, சந்தியுமப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை அறிகிற அறிவை எல்லா மக்களையும் அறியட்டும் அப்பா. கர்த்தர் செய்கிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க, எல்லாத்தையும் ரட்சித்தாங்க. தேச தலைவர்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணுயா, தேசம் ஆசீர்வதிக்கப்படணுயா, எங்கள் தேசம் பாதுகாக்கப்படணுயா. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏசப்பா, எங்கள் தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இராணுவத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இப்படி பாதுகாப்பு இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். வாலின் பிள்ளைகள் மேலே இப்படி பாதுகாப்பு இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். குடும்ப தலைவர்கள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும்யா. கர்த்தர் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும்யா. ஆசீர்வதிங்க, தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். கர்த்தருடைய நாம் மாத்திரம் எங்களுடைய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தாவின் ஜெபங்களை தந்திருக்கா நன்றி, ஜெபத்தை கேட்டிருக்க நன்றிப்பா. ஜெயம் தாங்கப்பா. உடைய கரம் அதிசயங்களை செய்து உடைய வார்த்தைக்கிறவங்க எடுக்கிற திவசத்தை அழிக்கப்படட்டியா. தகப்பனே, இந்த ஜெபத்துக்கிறவங்க கத்தை காணப்படுற எல்லா போராட்டங்களும் மறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். கத்தை கொண்டு வந்து பொறுப்பெடுத்து அடுத்துக்க பயன்படுத்த எல்லா துதிகரங்களையும் கத்தையும் சேர்க்கிறேன். சின்னால பிதாவே, ஆமென். ஆத்மாவே கத்திரை சோதரி, முழு சாந்தை சோதரி, ஆத்மாவே கத்திரை சோதரி, கத்தை சகல உபகரணை மறவதே. ஆமென், 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 ஆமென்.